நேர்களே, தமிழகத்திலேயே முதல் முறையாக 500 வீடுகளில் மாடி தோட்டம் அமைக்கும் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்குகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் கொடுக்கும் தகவல்களை பார்க்கலாம். மனிதர்கள் அன்றாட உணவில் காய்கறிகளின் பங்கு முக்கியமாக உள்ளது. தமிழகத்தின் 110 நகராட்சியில் ராமநாதத்தில் முதல் முறையாக கடலோர ஊர் ஆராய்ச்சி மையம் மற்றும் தோட்டக்கலையின் சார்பில் மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்ப்பது சம்பந்தமான பயிற்சி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் நந்தகுமார் கடந்த சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். 2வது நாளாக இன்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கடல் ஊர் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகின்றது. இந்த பயிற்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியின் போது மாடி தோட்டத்தில் உடைந்த குடங்கள், மண்பாண்ட பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மூலம் மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்ப்பது சம்பந்தமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் இந்த தோட்டத்திற்கு செம்மண் மற்றும் மணல், மண்புழு ஆகியவற்றை உரமாக கொண்டும் தயாரிக்கப்பட உள்ளது. தோட்ட பயிற்சியின் பொழுது பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கவும் காய்கறிகளின் செலவினை குறைக்கவும் தமிழக அரசு இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளது. இது பெரும் வரவேற்கத்தக்க ஒரு சம்பவமாக திகழ்ந்து வருகின்றது. அது மட்டுமல்லாது அன்றாட வாழ்வில் காய்கறிகளின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாடி காய்கறி தோட்டமானது தமிழகம் முழுவதும் விரைவில் வர உள்ளதால் பெண்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சத்தியம் செய்திருக்கார் ராமநாதத்திலிருந்து ஒளிபரப்பு மகேஸ்வரன்.